சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உன் சாயப்பா உனக்கான சக்திய வாக்கினை கொண்டு வந்திருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, நீ நம்பிக்கையோடு என் வாக்கினை கேட்கும் பட்சத்தில் நிச்சயமாக நாளை மிகப்பெரிய அதிசயம் ஒன்று நீ குழம்பி தவிக்கின்ற விஷயத்தில் நிச்சயமாக நடக்கும். என் அன்பு குழந்தையே, நீ ஒரு விஷயத்தை போட்டு உனக்குள் குழம்பி தவித்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? நீ உன் மனதிற்குள் நிம்மதி இல்லாமல் தவித்து வந்திருக்கின்றாய். அந்த விஷயம் நிச்சயமாக நாளை உனக்கு நல்ல செய்தியாகத்தான் மாறப்போகின்றது. நீ பயந்து தவிக்கின்ற விஷயம் நாளை அது என்னவாகும், எப்படி நடக்குமோ என்று நீ குழம்பிக் கொண்டிருக்கின்ற விஷயம் நிச்சயமாக நாளை என் குழந்தையின் கைகளில் வெற்றி செய்தியாக மட்டுமே கிடைக்கப் போகின்றது. நீ பயந்ததற்கெல்லாம் அர்த்தமில்லாமல் போகப் போகின்றது என் குழந்தையே. நீ இன்று நேற்று பட்ட வேதனைகளுக்கு எல்லாம் நாளை நிச்சயமாக உனக்கு நல்ல தீர்வு கிடைக்கப் போகின்றது. அப்பா இதை பற்றி சொல்கின்றார் என்று நீ சிந்தித்து கொண்டிருக்கின்றாயா? நீ செய்த சிறிய தவறு ஒன்று என்ன முடிவினை உனக்கு பெற்றுத்தரப் போகின்றதோ என்று நீ சிந்தித்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? அப்பா சொல்வது சரிதானே என் குழந்தையே. நீ அந்த அளவிற்கு குழம்பிக் கொண்டிருக்கின்ற விஷயம் நாளை என்னவாகப் போகின்றதோ, ஏதுவாகப் போகின்றதோ, நமக்கு கெட்ட பெயரை வாங்கி கொடுத்து விடுமோ என்று நீ யோசித்து கொண்டிருக்கிறாய். 2 நாட்களாகவே நிம்மதி இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறாய். இரவில் தூக்கம் இல்லாமல் நீ புரண்டு கொண்டிருக்கின்றாய். கவலைப்படாதே, அந்த விஷயத்தில் நாளை நிச்சயமாக உனக்கு பேரதிசயம்தான் நடக்கப் போகின்றது. நீ நினைத்து கூட பார்க்க முடியாத நல்ல பதிலை உனக்கு அது கொண்டு வரப்போகின்றது. நீ எப்படி முடியும் என்று நினைத்தாயோ அது அப்படி இல்லாமல் நினைத்ததை விட சந்தோஷமான விஷயமாக உனக்கு வெற்றி காரியமாக அது முடியப் போகின்றது. இந்த சாயப்பா உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் நாளை அந்த விஷயம் நடக்கும் பொழுது நீயே உணர்ந்து கொள்வாய். நீ இந்த வாழ்க்கையில் உன்னை எல்லோருமே கைவிட்ட நேரத்தில் கூட நீ தனியாக என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தித்து நல்லபடியாக வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நினைத்து ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கின்றாய். வாழ்க்கையில் யாரையும் நம்பக்கூடாது என்பதில் என் குழந்தை நீ தெளிவாக இருக்கின்றாய். நீ தனித்து நிற்கின்றாய் என்பதற்காக கவலைப்படாதே. 1000 உறவுகளால் உனக்கு தர முடியாத ஒரு பலத்தை என் குழந்தை நீ தனிமையில் இருக்கும் பொழுது இந்த சாயப்பா ஆனவன் உனக்கு நிச்சயமாக நல்லதொரு அனுபவத்தை பரிசாக கொடுப்பார் என்பதை மறந்து விடாதே. இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக உனக்கான நல்ல நேரத்தை கொண்டு வரும் என்பதை மறந்து விடாதே. அதற்காக சில விஷயங்கள் கஷ்டங்களை உனக்கு தரத்தான் செய்யும். அதையெல்லாம் தவிர்த்துவிட்டு அதையெல்லாம் பொறுத்து கொண்டு நீ ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். நிச்சயமாக உனக்கான நாள் வரும்பொழுது உனக்கான வெற்றியும் உன் கைகளில் வந்து சேரும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே. வாழ்க்கையில் நீ எத்தனை அனுபவங்களை கற்றாலும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் கற்ற அனுபவங்களை ஒருபோதும் மறக்கக்கூடாது. பட்டுப்போன மரங்களுக்கு பறவைகள் ஒருபொழுதும் வருவதில்லை. ஏனென்றால் அங்கு வருவதனால் அதற்கு எந்த பிரயோஜனமும் இருக்கப் போவதில்லை. அதுபோலத்தான் பணம் இல்லை என்பதற்காக அவரது வீட்டில் உறவுகள் யாரும் வருவதில்லை என்று என் குழந்தையை நீ நினைக்கிறாய். என் அன்பு குழந்தையே, இங்கிருக்கின்ற மனிதர்கள் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். பணம் ஒன்றினையே சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். மனிதர்களின் நல்ல மனதினை யாரும் எங்கே பார்ப்பதில்லை. நாளை இந்த நல்ல மனம் கொண்ட மனிதன்தான் அவர்களுக்கு ஆபத்து காலத்தில் உதவப் போகின்றான். அவர்கள் வைத்திருக்கின்ற பணம் அவர்களுக்கு ஒருபோதும் உதவப் போவதில்லை. பணம் வாழ்க்கைக்கு முக்கியம் என்றாலும் நல்ல மனிதர்களையும் வாழ்க்கையில் சம்பாதித்து வைத்து கொள்ள வேண்டும். நீ தவறே செய்யாமல் ஒருவர் உன்னை தவறாக புரிந்து கொள்கின்ற நிலை வந்தால் என் குழந்தை, உன்னை நீ அவர்களிடம் நியாயப்படுத்தி கொண்டிருக்காதே. ஏனென்றால் அவர்கள் ஏற்கனவே நீ தவறுதான் செய்திருக்கிறாய் என்ற முடிவினை எடுத்து விட்டார்கள். இனி நீ என்ன சொன்னாலும் அதை ஏற்கின்ற மனநிலையில் அவர்கள் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு உன்னை நிரூபிக்க நீ உன்னுடைய நேரத்தை தேவையில்லாமல் வீணடித்து கொண்டிருக்கின்றாய். என் அன்பு குழந்தையே, நீ நினைக்கின்ற காரியங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் வெற்றியை மட்டுமே உனக்கு பெற்றுத்தரும் என்பதை மறந்து விடாதே. உன்னை விலக்கி வைப்பவர்கள், உன்னை ஒதுக்கி வைப்பவர்கள் மத்தியில் ஒருபொழுதும் நீ விவாதம் செய்து கொண்டிருக்காதே. அவர்களை விட்டு நீ விலகி இருப்பது உன் வாழ்க்கைக்கு சந்தோஷமானது என்பதனை என் குழந்தை நீ மறந்து விடாதே. வானத்தில் பறக்கின்ற பறவையில் எந்த பறவை தனியாக பறக்கின்றதோ அதற்குத்தான் வலிமை அதிகம் என்பதை நீ மறந்து விடாதே. வாழ்க்கையில் உனக்கு வெற்றி பெற வேண்டுமானால் நல்ல நண்பர்களும் தேவைப்படுகின்றார்கள். ஆனால் வாழ்நாள் முழுவதும் நீ எப்பொழுதுமே
வெற்றி பெற்று கொண்டிருக்க வேண்டுமானால் ஒரு எதிரியையாவது நீ வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் அவன்தான் உன்னை வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு தூண்டுபவன். அவன் செய்கின்ற காரியங்கள் தான் உன்னை மேலும் மேலும் நல்ல நிலையை அடைய வேண்டும் என்று உனக்குள்ளேயே மிகப்பெரிய உந்து சக்தியாக மாறும் என்பதை நீ மறந்து விடாதே. அதனால் எதிரிகள் இருக்கின்றார்கள் என்று வருத்தம் கொள்வதை விடுத்து அவர் முன்னால் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நீ எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். படிக்கட்டுக்கள் சரியாக இருந்தாலும் அங்கே தடுமாற்றங்கள் நிச்சயமாக உனக்கு வரத்தான் செய்கின்றது. அதற்கான படிக்கட்டுகள் சரியில்லை என்று நீ சொல்லிவிட முடியாது. நீதான் அதில் கவனமாக பயணித்திருக்க வேண்டும். வாழ்க்கையிலும் சரி, வாழ்க்கையானாலும் சரி, அது படிக்கட்டானாலும் சரி, நீ எல்லா விஷயங்களிலும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை என் குழந்தை நீ மறந்து விடாதே. இந்த வாழ்க்கை மேடும் பள்ளமாகத்தான் இருந்திருக்கும். நீ அதனை எப்படி லாபகமாக கடந்து வருகிறாய் என்பதில்தான் நீ இந்த வாழ்க்கையில் வரப்போகின்ற வெற்றி இருக்கின்றது என்பதை மறந்து விடாதே. இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் உனக்கு எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் அத்தனை கஷ்டங்கள் இருந்தும் நான் உன்னை மீட்டெடுத்து விடுகின்றேன். நீ அதனால் பயம் கொள்ளாதே. உன்னுடைய முயற்சிகளை மட்டும் ஒருபொழுதும் கைவிட்டு விடாதே. உன் அப்பா உனக்கு எப்பொழுதுமே துணை நிற்கின்றான் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்க வேண்டும். குழம்பி தவிக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நல்ல தீர்வினை உனக்கு நிச்சயமாக பெற்றுத்தரும். உன்னை எதிரியாக நினைப்பவர்கள் முன்னிலையில் நீ நல்லபடியாக உயர்ந்து காட்டுவாய். உனக்கு துரோகங்கள் செய்கின்றவர்கள் நிச்சயமாக உன்னை விட்டு விலகி ஓடுவார்கள். உனக்கு செய்த துரோகத்திற்கு பல மடங்கு துரோகத்தை அவர்கள் வாழ்க்கையில் அனுபவிப்பார்கள் என்பதை என் குழந்தை நீ மறந்து விடாதே. யார் ஒருவர் உன்னுடைய எண்ணங்களுக்கும் உன்னுடைய உணர்வுகளுக்கும் மதிப்பளிக்கின்றார்களோ அது போன்ற ஒரு நட்பினை நீ வாழ்க்கையில் இழந்து விடாதே. எப்பொழுதுமே உன்னுடைய துணையாக நீ வைத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்று இருப்பார்கள் உணர்வுகளுக்கோ மற்றவர்களின் எண்ணங்களுக்கோ மதிப்பளிப்பது மிகவும் குறைவாகிவிட்டது. யாரும் மற்றவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வதில்லை. நமக்கு என்ன என்று இருந்து விடுகிறார்கள். என் குழந்தையே, அப்படி ஒரு உறவு கிடைக்கும் பொழுது அதனை நீ விட்டு விடாதே. விட்டுவிட்டு அதன் பிறகு நீ வருத்தம் கொள்ளாதே. இங்கே நிறைய பாவங்களையும் துரோகங்களையும் செய்து கொண்டிருப்பவர்கள் நினைக்கின்றார்கள் நாம் நன்றாக இருக்கின்றோம், நாளை நம் எதிர்கால சந்ததிகளும் நன்றாக இருக்கும் என்று. ஆனால் அது உண்மை கிடையாது. இங்கே யார் ஒருவர் பாவத்தாலும் துரோகத்தாலும் வசதிகளையும் பணங்களையும் சம்பாதிக்கின்றானோ அவன் பிள்ளைகளின் தலையில் இடியை இறக்கி கொண்டிருக்கின்றான். அதாவது அதுதான் முழுமையான அர்த்தமாகும். ஏனென்றால் அவன் சேர்த்து வைக்கின்ற இந்த பாவங்களை நாளை அவன் சந்ததியினர் தலையில் தான் வந்து விடியப் போகின்றது என்பது எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் என் குழந்தையே, உனக்கு துரோகத்தை செய்பவர்கள் எண்ணி நீ வருந்தி கொண்டிருக்காதே. அவர்களுக்கான பலனை அவரவர் நிச்சயமாக அனுபவிப்பார்கள். யாரேனும் உன்னை படுகொடியில் தள்ள வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அதற்கான பலனை நிச்சயமாக அவர்கள் அனுபவிப்பார்கள். இன்று இல்லையேனும் நாளை அனுபவிப்பார்கள் என்பதை என் குழந்தை நீ மறந்து விடாதே. நல்ல செய்தி உன்னை நாளை தேடி வரும். என் குழந்தையே, நீ நிச்சயமாக வெற்றியினை பறிக்கப் போகின்றாய். நாளை நீ இன்று வருத்தப்பட்ட செய்தி நாளை உனக்கு மகிழ்ச்சியான செய்தியாக மாறப்போகின்றது. உன்னுடைய குழப்பம் எல்லாம் நாளை விடியிலேயே தீரப்போகின்றது. என் குழந்தையே, எப்பொழுதும் மன தெளிவோடு இரு. இந்த சாயப்பா உனக்கு நிச்சயமாக எல்லாவற்றிலும் சிறப்பாக செய்து தருகின்றேன். அதுவரை சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.